எந்த மாதிரியான உங்களோட இதை வந்து சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. இல்லை, எலெக்ஷன் தேதி வந்து அடுத்த மாதம் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு எல்லாரையும் போய் சந்திக்கிறோம். பெரிய நடிகர்கள் ரஜினி சார் சந்தித்தோம், இப்போ கமல் சாரை சந்தித்தோம். அதான் முறையாக எல்லாரையும் போய் சந்திக்கணும்ல, அதுதான் மரியாதை. ஸோ இட்ஸ் நைஸ் டு மீட் தெம். ஒரு விஷயத்துக்காக போய் மீட் பண்ணும்போது இட்ஸ் வெரி நைஸ். அவர்கள் எந்த மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு எடுத்து போடுறாங்க? கருத்துகள் இல்லை, நாங்கள் என்ன, அதாவது எலெக்ஷனில் ஏன் நிற்கிறோம், என்ன ஒரு விஷன் வச்சுருக்கோன்றது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அதாவது ஆதரவுன்றது எனக்கு ரஜினி சார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, கமல் சார் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இது நடிகர் சங்கம் எலெக்ஷன், இது சட்டசபை எலெக்ஷனும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நான் என்ன முறையாக தெரியும்ல அந்த எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்டது ஒன்றே ஒன்று, வந்து ஓட்டு போடணும், அதுதான் எங்களோட ஆசைன்னு சொல்லி. கமல் சார் ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னோட கருத்துக்களை என்னை சந்திக்கும் போது சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சந்திச்சு என்ன கருத்துக்கள் சொன்னாங்க? கருத்துக்கள் வந்து அதான் எப்படி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஏன்னா அவரோட விஷன் வந்து இட்ஸ் சம்திங் ஃபினாமினல். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 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 கைடாக இருக்கும். ஸோ ஒரு திரையரங்கம், அதாவது மல்டிப்ளெக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹபீபுல்லா ரோடில் இருக்கிற அந்த 19 கிரவுண்டில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்கான ஒரு அரங்கம் இருந்ததுன்னா, நாடக அரங்கம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அவரோட விஷனும். ஸோ அது இட்ஸ் சம்திங் நைஸ் தட் ஏன்னா எங்களோட விஷனும் அதே தான். We want to do something for the drama. வாக்காளர் பட்டியலில் வந்து முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த முறைகேடுகள் களையப்பட்டுருச்சா? அதான் 460 பேர் தூக்கிட்டாங்க அவங்க மெம்பர்ஸ் இல்லைன்ற அடிப்படையில். இன்னும் மேற்கொண்டு நிறைய ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இறந்தவங்களோட பேர்கள் ப்ளஸ் இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டா இல்லை எந்த அடிப்படையில் சேர்த்துருக்காங்கன்ற ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. நடிகர் சங்கத்தை பற்றி நீங்கள் வந்து பல முறை பேசிட்டு இருக்கீங்க. இயக்குனர் சீமான் வந்து உங்களை வந்துட்டு ஒரு தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரியாக விமர்சிக்கிறாரு. டைவர்ட் ஆகிடும், வேணாம்.